கேளு, சுவையோடு சுகமாக உருவான கதை கேளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் இந்திய கல்வி போராளிகள். இந்த நூலை எழுதினவங்க ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை தினம் ஒரு அத்தியாயம் நான் வாசிக்கிறேன். பெண்களோட விடுதலை பெண்களால் மட்டும் சாத்தியமானதில்லை. பெண் விடுதலைக்காக போராடிய பலரை பற்றியும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும். அத்தியாயம் 7, கடைக்கோடி மனிதனின் கல்விக்கு வித்திட்டவர். இன்றைய உலகளாவிய கல்வி பொது கல்வி என்று அழைக்கப்படுகிறது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் பாரபட்சமின்றி ஒரே மாதிரியான தரமுள்ள கல்வியை தருவது என்பதே மக்கள் நல அரசு என்பதன் அடிப்படை இலக்கணம் என்று யுனிசெஃப் திரும்ப திரும்ப கூறுகிறது. அனைத்து மக்களுக்குமான தரமுள்ள உலகளாவிய கல்வி என்பதை இந்தியா இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் அடைய முடியாமல் திணறுவது மிக பெரிய துயரம். அதற்கான முயற்சிகள், மக்களது போராட்டங்கள், பெரும் சிந்தனையாளர்கள், சமூக அமைப்புகளது கடும் முயற்சிகள் என இன்றும் அதற்கான எழுச்சி யுத்தங்கள் தொடரவே செய்கின்றன. அன்று 1800களின் தொடக்கத்தில் உலகமே கல்வி சாலைகளை நோக்கி தன் அடுத்த தலைமுறையை வெற்றி நடை போட வைத்தது. தொழில் புரட்சி ஆண்டுகளான அந்த காலகட்டத்தில் ஐரோப்பா, அதிலும் குறிப்பாக பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் தனது புதிய தொழிற்சாலைகளுக்கான கச்சா பொருட்களை தேடிதான் இந்தியா போன்ற நாட்டை ஆக்கிரமித்து நம் இயற்கை செல்வங்களை களவாடி தனது தொழில்துறைக்கு தாரை வார்த்தது. இந்தியாவிலோ அப்போது இருந்த கல்வி குலக்கல்வியே ஆகும். தனது குழந்தைகளுக்கு தனது குலத்தின் தொழிலை தந்தை கற்றுத்தருவதே அது. செருப்பு தைக்கும் தொழிலாளிகள் உருவாவதில்லை. இங்கே ஒருவர் செருப்பு தைக்கும் தொழிலாளியாகவே பிறக்கிறார் என்பது இன்றும் தொடரும் கொடூரம். ஒருவர் இஸ்ரோ விஞ்ஞானியாக பிறக்க முடியுமா? மாவட்ட ஆட்சித்தலைவர் எனும் IAS அதிகாரியாக ஒருவர் பிறக்க வேண்டுமா? உருவாக வேண்டுமா? ஆனால் ஒருவர் செருப்பு தைக்கும் சக்கிலியராய், துணி வெளுக்கும் வண்ணான் குலத்தவராய், இன்னும் முகம் அழிக்கும் தொழிலாளியாக எந்த குலத்தில் பிறந்தாலும் அந்த தொழிலை மட்டுமே கற்று அடுத்த தனது தலைமுறைக்கும் அதை மட்டுமே கற்பிக்க முடியுமாயின் அதுவே கல்வி என்ற குலக்கல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து கடைக்கோடி மனிதரின் கல்விக்கு வித்திட்ட மாபெரும் போராளிதான் சாயாஜிராவ் கெய்க்வாட், மறைக்கப்பட்டுவிட்ட இந்திய கல்வியாளர். 1895இல் இந்திய தீபகற்பத்திலேயே முதல் தடவையாக தீண்டாமை ஒரு முதல் தர குற்றம், அதில் ஈடுபடுவோர் கைது செய்யப்படுவர் என தனது பரோடா சமஸ்தானத்தில் துணிந்து அதன் மன்னராயிருந்த சாயாஜிராவ் சட்டம் கொண்டு வருகிறார். பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பாளர்கள் உட்பட எல்லோரும் எதிர்க்கிறார்கள். அவரது தலைக்கு விலை வைத்து தில்லியிலிருந்தும் கொல்கத்தாவிலிருந்தும் கொலை மிரட்டல்கள் பிறப்பிக்கப்படுகின்றன. அவர் இந்திய நாட்டை விட்டு இங்கிலாந்து செல்லவும் அங்கே இருந்து பணி செய்யலாம் எனவும் நாடு கடத்தல் உத்தரவுகளை ஆங்கிலேய அரசு பிறப்பிக்கிறது. எதையும் இம்மி அளவும் பொருட்படுத்தாத சாயாஜிராவ் தனது சமஸ்தானத்திற்கு உட்பட்ட ஊர்களில் உள்ளூர் ஆட்சி அமைப்பை பஞ்சாயத்து என பெயரிட்டு ஏற்படுத்தி கடைக்கோடி மனிதர்களின் கல்வி சாலைகள் நடத்தும் கடமையை அதனிடம் ஒப்படைக்கும் அடுத்த சட்டத்தை கொண்டு வருகிறார். 1895 முதல் 1901 வரை அந்த 6 ஆண்டுகளில் தீண்டாமை சட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஜாதி இந்துக்களை தண்டனை பெற்றனர் என்றால் நம்ப முடிகிறதா? சாயாஜிராவ் கெய்க்வாட் நேரடியாக பரோடா ராஜவம்ச வாரிசாக பிறக்கவில்லை. 1870இல் மன்னராக இருந்த சர்ச்சாந்தேராவ் கெய்க்வாட் திடீரென்று காலமானார். அவரது சகோதரர் மல்ஹாராவ் மன்னராகி கொடுங்கோல் ஆட்சி செய்த அந்த துயர ஆண்டுகளின் முடிவு விரைவில் வந்தபோது அதற்கு மேல் சந்ததிகள் இல்லை. மகாராணி ஜமுனாபாய் தனது சமஸ்தான அதிகாரிகளுக்கு தங்களது ஆண் குழந்தைகளோடு நேரில் சந்திக்க உத்தரவிடுகிறார். 3 ஆண் குழந்தைகளோடு ஏறக்குறைய 600 மைல் பயணித்து மகாராணியை சந்திக்கிறார் காசிராவ் என்பவர். அதில் 2வது மகன் ஷாயாஜிராவை மகாராணி தனது குழந்தையாக ஸ்வீகரித்தார். அதற்கான காரணத்தை வரலாறு பதிந்து வைத்துள்ளது. உலகின் மிகப்பெரிய செல்வம் எது என்று கேட்கப்பட்ட போது சாயாஜிராவ் என்னும் அந்த 8 வயது சிறுவன் கல்வி என்று பதிலளித்து
அனைவரையும் அசர வைத்திருந்தான். 1875 மன்னராக அவர் முடிசூட்டப்பட்ட அந்த மே 27ஆம் நாளை உலகம் மறக்காது. அன்றுதான் பரோடாவின் அரண்மனையில் 1 மைல் நீளத்திற்கு அமைந்த ஒரு நூலகம் திறக்கப்பட்டது. அன்றுதான் சாதாரண மக்கள் யார் வேண்டுமானாலும் அரண்மனை நூலகத்தை பயன்படுத்த அதன் இரும்பு கதவுகள் திறக்கப்பட்டன. ராஜா ரவிவர்மா எனும் பிரம்மாண்ட ஓவியரை ஆதரித்த ஆட்சி அது. சாயாஜி ராவ் ஒரு பெண் குழந்தையை வைத்து அந்த நூலகத்தை திறந்து வைத்தார் என்கிறது வரலாறு. கல்விசாலை என்பது ஒவ்வொன்றும் ஒரு அருங்காட்சியகமே என்பதை நிலைநாட்ட பரோடாவின் ராயல் அருங்காட்சியகம் அவரது அடுத்த பிரம்மாண்ட பங்களிப்பு. இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்த கர்சன் பிரபு இந்தியாவில் கல்வித்துறைக்கென்று ஒரு இயக்குனர் ஜெனரலை நியமித்தார். வருடம் 1889. உள்ளூர் கல்வியை முற்றிலும் தகர்த்துவிட்டு உட்ஸ் நடவடிக்கை எனும் கல்விக்குழு பரிந்துரைத்த மேற்கத்திய கல்வியை இந்திய மேல்தட்டு மக்களுக்கு வழங்குதல் என்பது மட்டுமே நோக்கம். அப்போது கல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த குருதாஸ் பானர்ஜி உள்ளூர் மொழிகளில் தாய்மொழிகளில் கல்வி என்பதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார். ரவீந்திரநாத் தாகூர் அதே கோரிக்கையை முன்வைக்கிறார். பங்கீம் சந்திரர் முதல் பலர் கோரிக்கை வைக்கிறார்கள். அனைத்தையும் நிராகரித்த கர்சன் பிரபு அவர்களது பதவிகளை நீக்கிவிடுவதாக கூட மிரட்டுகிறார். வங்காளத்திலிருந்து வெளிவந்த டான் தினசரியின் ஆசிரியர் சதீஷ் சந்திர முகர்ஜி என்பவர் இது குறித்து கண்டித்து கட்டுரை எழுதியதற்காக கைது செய்யப்படுகிறார். இந்த சூழலில்தான் பரோடாவின் அரசராக ஷாயாஜி ராவ் பல எழுச்சிகளை கல்வியில் புகுத்துகிறார். தனது அரண்மனையின் குழந்தை தொழிலாளர்களை முதலில் கல்வி சாலைக்கு அனுப்பினார். குலக்கல்வியை முடிவுக்கு கொண்டு வரும் சட்டத்தை 1904 நிறைவேற்றி இருட்டில் மட்டுமே வெளியில் நடமாட முடிந்தவர்கள், அப்போதும் தலை காட்ட முடியாத இழி சாதியினர், மேல் சட்டை அணியும் உரிமை அற்றவர்கள், செருப்பு அணியும் அதிகாரமற்றவர்கள் போன்ற குழந்தைகளுக்கு முழு சீருடை கொடுத்து பள்ளிகளுக்குள் அனுமதித்த பெருமை சாயாஜிராவையே சேரும். முதலாக தாய்மொழி மராத்தியை ஒரு பாடமாக்கியவர் அவர். தனது மனைவிக்கு முழு கல்வி கொடுத்து பெண் கல்வியை தனது இல்லத்திலிருந்து தொடங்குகிறார். உலக பிரசித்தி பெற்ற பரோடாவின் ஜவுளித்துறை அவரால் மிளர்ந்ததே. ஆங்கிலேயர்கள் ரயில் என்பது சரக்குகளை ஏற்றி சென்ற அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா உதவியுடன் தன் சொந்த செலவில் அவரது அரசு பரோடா சமஸ்தானம் முழுவதும் சாதாரண மக்கள் பயணிக்கும் பயணங்களுக்காக ரயில் போக்குவரத்தை தொடங்குகிறது. ஒவ்வொரு ஊரிலும் குழந்தைகள் விளையாட பூங்காக்களை கொடுத்தவர். ஆங்கிலேயர்கள் அளிக்க துவங்கிய விவசாயத்தை காப்பாற்றிடவும் குடிநீர் பஞ்சம் போக்கவும் அஜ்வா அணை எனும் அற்புதத்தை தருகிறார். மக்களுக்கான அடிப்படை கல்வியை கட்டாயமாக்கி சட்டம் கொண்டு வந்தவரும் அவர்தான். இங்கிலாந்து மன்னர் 5ஆம் ஜார்ஜ் 1911 இந்தியா வருகிறார். கட்டபொம்மன் ஜாக்சன் துரை சந்திப்பு போல 5ஆம் ஜார்ஜ் சாயாஜிராவ் சந்திப்பு காவிய தன்மையோடு இன்றும் மிக பிரபலமாக உள்ளது. இந்தியாவின் சமஸ்தான மன்னர்கள் பிரித்தானிய காலனிய வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்தியா வந்த பிரித்தானிய மா மன்னரை தில்லி தர்பாரில் சந்திக்க ஆங்கிலேய அரசு ஏற்பாடு செய்தது. 3வது பெரிய சமஸ்தானம் பரோடா. இங்கிலாந்து மன்னரை சந்திக்கும் இந்திய சமஸ்தான அரசர்கள் 3 முறை குனிந்து முகமன் செய்து பிறகு தனது முதுகை காட்டாமல் பின்னோக்கி நடந்து வர வேண்டும். அதற்கான ஒத்திகை கூட நடத்தப்பட்டது. ஷாயாஜி ராவ் ஒத்திகையை புறக்கணித்தது மட்டுமல்ல, மன்னர் முன் சென்று வளையாது கைகுலுக்கி பரோடா சமஸ்தான மக்களின் வாழ்த்துகள், நான் அவர்களது பிரதிநிதி என்று கூறி புன்னகைத்தார். அப்போது புதிதாக பிறந்திருந்த இந்திய தேசிய காங்கிரசின் தீவிர ஆதரவு மன்னராகவும் அவர் அறியப்பட்டார். பழங்குடியினர், தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், விதவைகள், கைவிடப்பட்ட அபலை பெண்கள் என்பவரது வாழ்வை அவரது சமூக பார்வையையும் பரிவான அணுகுமுறையையும் வளப்படுத்தியது. சமஸ்கிருத பாடசாலைகளில் மற்ற சாதியினரை அனுமதித்தது முதல் ஒவ்வொரு சிற்றூரிலும் ஒரு நூலகம் அமைத்தது வரை அவரது கல்வி பணிகள் பல. தனது சொந்த முயற்சியில் ஷாயாஜிராவ் பிரம்மாண்டமான பல்கலைக்கழகம் ஒன்றை இந்தியாவின் ஆக்ஸ்போர்டாக கேம்பிரிட்ஜாக வரவேண்டும் என பிடிவாதமாக உருவாக்கி அது செயல்படும் முன்பே இயற்கை எய்தினார். இறுதி வரை கடைக்கோடி மனிதர்களின் எவ்வளவோ பேரை பேரறிஞர்களாக்கும் கல்வி செலவை
சத்தமின்றி செய்தவர். அவரது கல்வி உதவியில் உயர்ந்த மனிதர்களில் தாதாபாய் நவ்ரோஜி, சிந்தமன் விஷ்ணு சானே என பலர் இருந்தாலும், சேரியில் பிறந்திருந்தாலும் அயல்மண் சென்று கல்வியில் சிறந்த சட்டமேதையாகிய டாக்டர் B.R. அம்பேத்கர் எனும் மாபெரும் அறிஞரை தனது கல்வி உதவித்தொகை மூலம் உருவாக்கி தந்த பெருமை ஷாயாஜிராவையே சேரும். அப்படிப்பட்ட கல்வி போராளியை பற்றி ஏதுமே கற்காமலேயே நம் நாட்டில் ஒருவர் ஆசிரியர் பயிற்சியே முடித்துவிடும் அளவிற்கு பாட புத்தகங்களில் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய அவலம்! காவிய தன்மையோடு இன்றும் மிக பிரபலமாக உள்ளது. இந்தியாவின் சமஸ்தான மன்னர்கள் பிரித்தானிய காலனிய வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்தியா வந்த பிரித்தானிய மன்னரை தில்லி தர்பாரில் சந்திக்க ஆங்கிலேய அரசு ஏற்பாடு செய்தது. மூன்றாவது பெரிய சமஸ்தானம் பரோடா. இங்கிலாந்து மன்னரை சந்திக்கும் இந்திய சமஸ்தான அரசர்கள் 3 முறை குனிந்து முகமன் செய்து பிறகு தனது முதுகை காட்டாமல் பின்னோக்கி நடந்து வர வேண்டும். அதற்கான ஒத்திகை கூட நடத்தப்பட்டது. ஷாயாஜிராவ் ஒத்திகையை புறக்கணித்தது மட்டுமல்ல, மன்னர் முன் சென்று வளையாது கைகுலுக்கி பரோடா சமஸ்தான மக்களின் வாழ்த்துகள், நான் அவர்களது பிரதிநிதி என்று கூறி புன்னகைத்தார். அப்போது புதிதாக பிறந்திருந்த இந்திய தேசிய காங்கிரசின் தீவிர ஆதரவு மன்னராகவும் அவர் அறியப்பட்டார். பழங்குடியினர், தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், விதவைகள், கைவிடப்பட்ட அபலை பெண்கள் என்பவரது வாழ்வை அவரது சமூக பார்வையையும் பரிவான அணுகுமுறையையும் வளப்படுத்தியது. சமஸ்கிருத பாடசாலைகளில் மற்ற சாதியினரை அனுமதித்தது முதல் ஒவ்வொரு சிற்றூரிலும் ஒரு நூலகம் அமைத்தது வரை அவரது கல்வி பணிகள் பல. தனது சொந்த முயற்சியில் ஷாயாஜிராவ் பிரம்மாண்டமான பல்கலைக்கழகம் ஒன்றை இந்தியாவின் ஆக்ஸ்போர்டாக, கேம்பிரிட்ஜாக வரவேண்டும் என பிடிவாதமாக உருவாக்கி அது செயல்படும் முன்பே இயற்கை எய்தினார். இறுதி வரை கடைக்கோடி மனிதர்களின் எவ்வளவோ பேரை பேரறிஞர்களாக்கும் கல்வி செலவை சத்தமின்றி செய்தவர். அவரது கல்வி உதவியில் உயர்ந்த மனிதர்களில் தாதாபாய் நவ்ரோஜி, சிந்தமன் விஷ்ணு சானே என பலர் இருந்தாலும், சேரியில் பிறந்திருந்தாலும் அயல்மண் சென்று கல்வியில் சிறந்த சட்டமேதையாகிய டாக்டர் B.R. அம்பேத்கர் எனும் மாபெரும் அறிஞரை தனது கல்வி உதவித்தொகை மூலம் உருவாக்கி தந்த பெருமை ஷாயாஜிராவையே சேரும். அப்படிப்பட்ட கல்வி போராளியை பற்றி ஏதுமே கற்காமலேயே நம் நாட்டில் ஒருவர் ஆசிரியர் பயிற்சியே முடித்துவிடும் அளவிற்கு பாட புத்தகங்களில் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய அவலம்!